மகளே நம்ம லைஃப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வச்சு சிக்கன் ரைஸ் எக் ரைஸ்லாம் சாப்பிட்ருப்போம். ஆனால் இடியப்பத்தை வச்சு இது மாதிரி ஒரு டிஷ் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஃபஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா கடையை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஆயிலுமே ஊற்றி அதுக்கு தேவையான ஒரு முட்டையுமே உடச்சி ஊற்றி நல்லாவே கிண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறாங்க. அது என்னென்ன வெஜிடபிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, வெங்காயம், குடமிளகாய், முட்டைக்கோசு இதெல்லாமே போட்டு நல்லாவே வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஆல்ரெடி சின்ன சின்ன பீஸாக வெட்டி வச்சிருக்க சிக்கனுமே நல்லா ஆட் பண்ணி நல்லாவே கிண்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிச்சு வச்சிருக்க இடியப்பத்துமே சட்டி நல்லா சேர்த்து அதே நல்லாவே கிண்டி நிக்கிறாங்க. அதுக்கடுத்து நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் தான், உங்க வீட்டு பையனா நினைச்சா சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. நான் ஏன் அப்படி சொல்றேன் பார்த்தீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாம இருந்தா நீங்க யாரும் எனக்கு தெரியாது, நான் யாரும் உங்களுக்கு தெரியும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நான் உங்க ஃபேமிலியில் ஒரு ஆளாயிருவேன். அதுக்கப்புறம் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான மசாலாலாம் போறாது. என்னென்ன மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, உப்பு, மசாலா தூள் எதுவுமே போட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு தேவையான சில்லி சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ்மே ஊற்றி நல்லாவே கிண்டி முடிச்சதுக்கப்புறம் சுட வாழையில வச்சு அப்படியே கையில் எடுத்து கொடுத்தா மக்களே. நானும் சாப்பிட்டு பார்த்தேன், சும்மா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட பிரைஸ் கிட்டே நீங்களே சாக்கிடுவேன். ஜஸ்ட் 80 rupees செல் பண்ணிருக்கா. 80 rupees ஒருத்தான் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி இடியப்பத்தை வச்சு நீங்க டிஷ் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுவாங்களே. அடுத்த வீடியோ போட்டுக்கிட்டு போய் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்த வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ பை கைஸ், பாய்.